வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இந்த வண்டியை பற்றினா முழு தகவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுக்கு போட்டியாக இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட கிராண்ட் ஐ10, மாருதி சுசுகி பலேனோ, டாடா பஞ்ச், அதுக்கப்புறம் ஹுண்டாய் ஹெக்டர். இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு காம்படிஷனாக வந்து இருக்குது. இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 2 டைப்பில் வந்து இருக்குது. கலர் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கலரில் வந்து அவைலபிளில் இருக்குது. இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் LXIன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,49,000 வந்து வருது. இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டான ZXi ப்ளஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த டாப் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,60,000 வந்து வருது. இப்போ இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் லுக் அண்டு லைட்டிங் இதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த சுசுகிக்கான அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குரோம் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்கான கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுன்னு பார்க்கும்போது ஹாலஜனுக்கான ப்ரொஜெக்டர் டைப் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக் லாம்புக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. டைல் லைட் வந்து LED டைப்பு, அதுக்கப்புறம் டர்ன் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்ப் டைப்பு. இப்போ இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா Z12E அப்படிங்கிற இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சிசி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா 1197 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின். வண்டியோடைய பவர்னு பார்த்தீங்கன்னா 80 பிஹெச்பிக்கான பவர் வந்து இருக்குது. இந்த வண்டியோடைய டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 112 நியூட்டன் மீட்டருக்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கியர் பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் வந்து ரிவர்ஸு. இப்போ இந்த வண்டிக்கான சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்பர்சன் ஸ்டட்டு டைப்பு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் இது பார்த்தீங்கன்னா டார்சன் பீம் சஸ்பென்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 165/80 R14க்கான டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14 இன்ச்சுக்கான ஸ்டீல் ரிம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர் வந்து இருக்குது. டயர் வந்து ரேடியல் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியுடைய பிரேக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு. இது பார்த்தீங்கன்னா வண்டியுடைய சைடு ப்ரொஃபைலு. வண்டிக்கான கிராஸ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1355 kg வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான கர்பு வெயிட் பார்த்தீங்கன்னா 920 kg வந்து இருக்குது. நம்பர் ஆஃப் டோர் இது பார்த்தீங்கன்னா 5 டோர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகிற சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கண்ட்ரோல் ORVM மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ரியர் வியூ மிரர். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாக் அன்லாக்குக்கான பட்டன், சைல்டு சேஃப்டி லாக்கு, விண்டோஸ்க்கான கண்ட்ரோலு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டருக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்விட்சு. இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கான பட்டன், ஏசி விண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா சுசுகிக்கான அந்த லோகோ வந்து குரோம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டிங் கண்ட்ரோல் அதுவும் வந்து ஸ்டேரிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாகுக்கான செட்டப்பாக வந்து இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா பெருசாகவும் நல்லா அட்ராக்டிவ் லுக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கண்ட்ரோலுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 6 ஏர் பேக் வந்து சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஸ்க்ரீனாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் வந்து இருக்குது. அதுக்கு கீழே வந்து அசாட் லேம்புக்கான அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் ஏசிக்கான அந்த வெண்ட் வந்து இருக்குது. ஏசி சிஸ்டமுடைய கண்ட்ரோலு, ஏசிக்கான அட்ஜஸ்டபிள் அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஏசிக்கான அந்த அட்ஜஸ்டபிள் சுவிட்ச் வந்து இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் லெவலுக்கான அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அதிகமாகுது எவ்வளோ கம்மியாகுது அப்படிங்கிற அட்ஜஸ்ட் வந்து காட்டுது. லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கூலுக்கு, ரைட் சைடு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏருக்கான அந்த கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கான அந்த சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங்க்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 ஸ்பீடுக்கான கியர் ராடை வந்து கொடுத்துருக்காங்க. 5 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் ரிவர்ஸு. மேனுவலுக்கான அந்த ஹேண்ட் பிரேக், மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் டைப்பு. கிராப் ஹேண்டில், கோ பேசஞ்சருக்கான சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஏர் பேக்குக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் நோட்டீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கேபின் மவுண்டட் லைட்டு, அதுக்கப்புறம் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடுக்கான சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான டேஷ்போர்டை வந்து நல்லா ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்டுக்கான கிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைல் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டிக்கான வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டருக்கான வாரண்ட்டி வந்து இருக்குது. இப்போ இந்த வண்டியுடைய மைலேஜ்னு பார்க்கும்போது இந்த வண்டி லிட்டருக்கு 24.8 km/லிட்டர் வந்து கொடுக்குது. இப்போ இந்த வண்டிக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 37 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது. இப்போ இந்த வண்டியுடைய டைமென்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வண்டியுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 3.86 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான ஓவரால் வித்து பார்த்திங்கன்னா 1.73 மீட்டருக்கான வித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.52 மீட்டருக்கான ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2.45 மீட்டருக்கான வீல் பேஸ் வந்து இருக்குது. வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸு 163 mm வந்து இருக்குது. டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 4.8 மீட்டருக்கான டர்னிங் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் மவுண்டட் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங்க்கான அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 சென்சார் வரும். கீழே பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டுக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியுடைய பேக் டோர் ஓப்பன் பண்ணி பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணவுடனே இந்த ஃபுல் வியூ வந்து நீங்கள் இந்த பேக் டோர் வழியாகவே பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பார்சல் ட்ரே. இதோட மொத்தமான பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 265 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வார்னிங் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னிக்கான வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 165/80 R14க்கான டயர் சைஸாக வந்து இருக்குது. இது வந்து ரேடியல் டயரு. இப்போ இந்த வண்டியோடைய சேஃப்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்டி தீஃப் அலாரம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் டிரைவர் ஏர் பேக் இருக்குது, அப்புறம் சைடு ஏர் பேக் இருக்குது, டே அண்டு நைட்டு ரியர் வியூ மிரர் வந்து இருக்குது, இபிடி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, அசாட் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஜின் இமாபிலேஷர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஸ்பீடு சென்சிங், ஆட்டோ டோர் லாக் வந்து கொடுத்துருக்காங்க, ஹில் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டிலே உங்களுக்கு இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்டோடைய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.